தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் அரசு அலுவலர் வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், முன்னாள் சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஆவடையப்பன், முன்னாள் அமைச்சர் TPM மைதீன் கான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை வாயிலாக 700 நியாய விலைக் கடைகளும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் 97 நியாய விலைக் கடைகளும், மகளிர் சுய உதவிக்குழு வாயிலாக 4 நியாய விலைக் கடைகள் என 801 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. அரிசி குடும்ப அட்டைகள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பங்கள் என மொத்தம் 4,94,167 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4 கோடி மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் முருகேசன், இணைப்பதிவாளர் செயலாட்சி திலீப் குமார், பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ், மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாக்கியலட்சுமி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மண்டல மேலாளர் கான்ட்ரிபன், துணை பதிவாளர் பொது விநியோக திட்டம் கார்த்திக் கௌதம், மாநகராட்சி 39வது வார்டு உறுப்பினர் சீதாபாலன், துணை பதிவாளர்கள் சுப்பையா, ராஜேஸ்வரன், கூட்டுறவு சார் பதிவாளர்கள் வின்சென்ட், பொன்ராஜ், சங்கர், சந்தனம் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.